Hello students, welcome to Hiba Max. 11th standard maths chapter 12 introduction to probability theory. Example sum பார்க்கலாம் 12.1. If an experiment has exactly 3 possible mutually exclusive outcomes. So ஒரு experimentல 3 event எடுக்கறாங்க A, B, C mutually exclusive. So ஒன்னோட ஒன்னு வந்து connection இல்ல, intersection இல்லன்னு அர்த்தம். Check in each case whether the assignment of probability is permissible. Assignment of probability is permissible na enna idu vandu proceed aguma illaya. For example, P of A and B கொடுத்திருந்தாங்கனா இத ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணனும். இப்ப C கொடுத்தனால இது மூணுத்தையும் ப்ளஸ் பண்ணா எனக்கு 1 கிடைக்கணும். 1 இல்லாம less than 1 இல்ல greater than 1 கிடைச்சா அது வந்து பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட ப்ராபபிலிட்டி டேர்ம்ஸ் எல்லாமே பாசிட்டிவாவும் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷனை வந்து நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சப்டிவிஷன் ஒரு சம்மாவே செய்யலாம். P of A வந்து 4/7, P of B வந்து 1/7, P of C வந்து 2/7. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எல்லாமே பாசிட்டிவா இருக்கா? எஸ். அடுத்தது ஃபார்முலா எழுதுங்க. P of A plus P of B plus P of C is equal to என்ன வரணும்? 1. So இப்போ substitute பண்ணலாம். 4/7 plus 1/7 plus 2/7. 4 plus 1 5, 5 plus 2 7/7 which is equal to 1. Therefore அந்த statement அப்படியே எழுதணும். The assignment of probability is permissible அப்படின்னு எழுதிட்டா போதும். சரியா? அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். P of A வந்து 2/5, P of B வந்து 1/5, P of C வந்து 3/5. ஸோ ஆட் பண்ணணும் இல்லையா? சொல்யூஷன்ல P of A plus P of B plus P of C என்னன்னு கண்டுபிடிக்கணும். which is equal to 2/5, 1/5, 3/5. 2 plus 1 3, 3 plus 3 6/5. ஸோ 6/5 கண்டிப்பாக 1 கிடையாது. நமக்கு 1 பாயிண்ட்னு வரும். இப்போ டிவைட் பண்ணோன்னா 5 1s are 5, பேலன்ஸ் 1 பாயிண்ட் which are 0 2. கிளியரா? 1.2 1.2 வந்து 1ஓட ஈக்குவல் கிடையாது. therefore the assignment of probability is not permissible அப்படின்னு எழுதிட்டா போதும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன். P of A 0.3, P of B வந்து 0.9, P of C வந்து மைனஸ்ல இருக்கு, -0.2. ஸோ இங்கே அதை முடிச்சிடலாம். நம்ம ப்ளஸ் பண்ணி பார்க்கணுன்னே தேவையில்லை. சின்ஸ் P of C is equal to -0.2 is negative. புக்ல இருக்கும், அப்படியே எழுதினா போதும். therefore the assignment of probability is not permissible. கரெக்டா? SSI ஸ்பெல்லிங்ஸ் நீங்க கரெக்டா பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபோர்த் சப்டிவிஷன். P of A வந்து 1/√3, P of B வந்து 1 minus 1/√3 and P of C is equal to 0. செக் பண்ணலாம். எல்லாமே பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஸோ நம்ம செக் பண்ணலாம். P of A plus P of B plus P of C 1/√3 plus 1 minus 1/√3 plus 0 plus 1/√3 minus 1/√3 0 which is equal to 1. so satisfy ஆயிடுச்சு. ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதிடலாம். the assignment of probability is permissible. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின். P of A 0.421, P of B 0.527, P of C 0.042. மூணுமே பாசிட்டிவ் தான். ஸோ P of A plus P of B plus P of C 0.421 plus 0.527 plus 0.042 which is equal to இது எல்லாத்தையும் சைடில் ஆட் பண்ணலாம். 0.421, 0.527, 0.042
7, 8, 9, 10. Balance 1, 8, 9, 9. 0.0090. 0.990. 0.990 less than 1. Correct? So 1 விட இது lesser நான் என்ன சொன்னேன் 1 விட ஜாஸ்தியாவும் ஆகக்கூடாது கம்மியாவும் ஆகக்கூடாது. So it is not permissible. So first நீங்க ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதிட்டு not permissible அப்படி எழுதிடலாம். Understand of the sum இருக்கும். அடுத்த question பார்க்கலாம். Example 12.2. An integer is chosen at random from the first 10 positive integers. Find the probability that it is an even number. Second வந்து multiple of 3. ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன்ல சாம்பிள் ஸ்பேஸ் தான் முதல்ல எழுதணும் ப்ராபபிலிட்டியில். இப்போ இங்கே சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? an integer chosen at random from first 10 positive integer. 10 positive integerனா எதுலேருந்து? நம்ம வந்து 1லேருந்து எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 positive integers. Let A be the event of choosing even number. An even number. அடுத்தது let B be the event of choosing an integer which is multiple of 3 tablesல வரதை எழுதணும்னு அர்த்தம் அப்போ இல்லையா? ஸோ ஏவோட வேல்யூ என்னென்ன வரும்? choosing an even number 2 4 6 8 10. அடுத்து பி எப்படி கிடைக்கும்? integer multiple of 3. 3 1s are 3 2s are 6 3 3s are 9 அவ்வளோதான் இல்லையா? இப்போ n of a எவ்வளோ? 1 2 3 4 5. n of b எவ்வளோனா 3. இப்போ இதோட ப்ராபபிலிட்டியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ p of a எப்படி கண்டுபிடிக்கிறது? n of a by n of s. இங்கே n of s என்ன நமக்கு தெரியும்? n of s வந்து 10 நம்பர்ஸ் கேட்டிருக்கனால 10 சரியா? 5 by 10. 5 1s are 5 2s are. The p of b is equal to n of b by n of s which is 3 by 10. Understand of the sum. அடுத்த question பார்க்கலாம். அடுத்த question example 12.3. 3 coins are toasted simultaneously. What is the probability of getting exactly one head? ஒரே ஒரு head மட்டும் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 head. அட்லீஸ்ட் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஹெட் இருக்கலாம் 2 ஹெட் இருக்கலாம் 3 ஹெட் இருக்கலாம். ஆனால் 1 கீழே இருக்கக்கூடாது. அட்மோஸ்ட் 1 ஹெட்னா அதிகபட்சம் ஒரு ஹெட்டு தான். ஹெட்டே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்கு மேலே போகக்கூடாது. இந்த 2 வார்த்தைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் எல்லா சம்ஸுமே நீங்கள் சால்வ் பண்ணும்போது இந்த வேர்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் சரியா? சொல்யூஷனில் சாம்பிள் ஸ்பேஸ் முதல்ல எழுதிடலாம். சாம்பிள் ஸ்பேஸ் என்னன்னா டோஸ்டிங் ஆஃப் 3 coins. அப்போ H H H H H T H T H H T T எழுதிட்டு ஃபர்ஸ்ட் எழுதி இப்போ டீன்னு மாற்றணும். T H H T H T அப்புறம் T T H லாஸ்ட்ல T T T. கிளியரா? மனப்பாடம் பண்ண வேணா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எவ்வளோ? 1 2 4 8 இல்லையா? 4 + 4 8. அடுத்தது A let A be the event of getting exactly one head. கிளியரா? அடுத்தது இப்போ வந்து இப்போ ஒன்று கூட நம்ம செய்யலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் தானே இது. அப்போ A is equal to event of getting exactly one head. One head எங்கெல்லாம் வரும்? HTT THT TTH. இதுதான் exactly one head. ஒரே ஒரு head மட்டும் வருது. So n of A is equal to 3. அப்போ P of A is equal to n of A by n of S. 3 by 8. Second, let B be the event of
getting at least one head. இப்போ B என்னென்ன அட்லீஸ்ட் ஒன், அப்போ டி தவிர மித்த எல்லாமே வரும். HHH, HHT, HTH, HTT, THH, THT, TTH. கிளியரா? ஸோ N of B எவ்வளோ 7, P of B எவ்வளோ N of B by N of S, which is equal to 7 by 8. இப்போ last மூணாவது subdivision. Let C be the event of getting at most one head. At most, அப்போ நான் என்ன சொன்னேன், ஹெட்டே இல்லாமல் இருக்கலாம், ஒரே ஒரு ஹெட் வரலாம். அப்போ H T T THT TTH டிஏ இல்லாமல் இருக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் C is equal to 4. P of C is equal to N of C by N of S, which is 4 by 8. 4 by 8 சால்வ் பண்ண முடியும். ஸோ 1 by 2. ஈஸியாக இருந்ததா? சம் ப்ராபபிலிட்டி எப்போவுமே நமக்கு ஈஸி தான் இல்லையா? கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். ஏதாவது டவுட் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.